ஹை வியூவர்ஸ், அமர்நாத் கேபிட்டல் மார்ட் அகாடமி சேனலில் இருந்து அனைவரும் ஓட்டத்திற்கு பின் சோர்வு. ஸோ எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னாக்கா மிட் கேப், ஸ்மால் கேப், மைக்ரோ கேப்லாம் வந்து நல்ல ஒரு ரேலி ஆகிட்டு இப்போ வந்து ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸில் இருக்குது. நிஃப்டி வந்து இப்போ தான் கொஞ்சம் ஆல் டைம் ஹை டச் பண்ணிட்டு இருக்கு. பட் கப்புள் ஆஃப் செஷன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இருந்தது. பேங்க் நிஃப்டி இப்போ தான் வந்து ஒரு ரேஞ்சை விட்டு வெளியில் வந்திருக்கு. ஸோ அதெல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டுடேஸ் டிட்பிட். இஃப் த ப்ரைஸஸ் closed higher than the opened, then market professional were probably more bullish. If the prices closed lower than they opened, the market professional were probably more bearish. ஸோ ரொம்ப பேசிக்கலான ஒரு கேண்டில் பற்றி தான் பேசியிருக்காரு. ஸோ நம்ம இதுக்கு ஃபர்தராக அட்வான்ஸாக பார்ப்போம். ஸோ வேறு ஒன்று கிடையாது. ஓப்பனை விட ஹையில் க்ளோஸ் ஆச்சுனாக்கா நம்ம புல்லிஷ் ஒரு க்ரீன் கேண்டலாகவும், ஓப்பனை விட்ட க்ளோஸில் இருந்தால் ஒரு பீரிஷ் கேண்டலாகவும் நம்ம ரெட் கேண்டலாகவும் நம்ம பார்ப்போம். அதுதான் ஆத்தர் இங்கே சொல்ல வந்த விஷயம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இங்கே பேசுகிறது எல்லாமே என்னுடைய வியூஸ் ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக தான். நீங்கள் எப்போவுமே உங்களுடைய ஓன் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் பண்ணி உங்கள் ஓன் டெசிஷன் எடுங்க. ஸோ அதுதான் லாங் ரனில் உங்களை ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்டராக நிலைநிறுத்திக்குள்ள உதவும். ஓகே, ஸோ நிஃப்டி 117 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவாக முடிஞ்சு 22,474 முடிஞ்சிருக்கு. லெஃப்ட் சைடில் நிஃப்டியோடைய டாப் கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் இருக்குது. ஒரு பாஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அப்படின்னா வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இங்கே ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய ஸ்டாக் வந்து ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் நெகட்டிவில் இருக்குது. ஸோ மற்றது இந்தளவுக்கு நெகட்டிவ் வந்த விஷயங்களில் வந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு நிமிஷம் நான் இது வந்துட்டு சேஞ்ச் பண்ணணுன்னு தெரில, ஜஸ்ட் செக் பண்ணிடலாம். ஸோ இது வந்து மைக்ரோ கேப் தான் நம்ம பார்த்தது. நிஃப்டி இது காட்டிடுறேன். எஸ், ஓகே, இது கிளான்ஸ் பார்த்துட்டு நம்ம அப்படியே ஸ்டாட்டிஸ்டிக்கில் போயிடலாம். ஸோ டோட்டலாக ட்ரேட் ஆனது 2680 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆனது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 601 ஸ்டாக்ஸ் மட்டும் தான் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. 2003 ஸ்டாக்ஸ் நெகட்டிவாகவும், 70 ஸ்டாக்ஸ் வந்து அன்சேஞ்சாகவும் இருக்குது. 44 stock touch the upper circuit limit, 266 stock touch the lower circuit limit, 70 stock 52 week high touch பண்ணிருக்கு, 91 stock 52 week low touch பண்ணிருக்கு. ஸோ இதில் அட்வான்சஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட்டு 601 தான். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா மேஜர்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மிட் ஸ்மால் ரொம்ப அதிகமாக மைக்ரோ கேப்பில் வந்து நிறைய அடி வாங்கியிருக்கேன். ஸோ அதுதான் இந்த டிக்ளைன் நம்பர் வந்து நிறைய கூடியிருக்க காரணம் வந்து அதுதான். ஸோ அதே மாதிரி இந்த லோயர் சர்க்கிட் லிமிட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பியாண்ட் மைக்ரோ கேப் அண்ட் பியாண்ட் மைக்ரோ கேப்பில் நிறைய வந்து லோயர் சர்க்கிட் லிமிட் டச் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் இது தெளிவாக கட்டுதுனாக்கா, பேங்க் நிஃப்டியும் நல்லா மேலே வந்துட்டுருக்கு, நிஃப்டியும் நல்லா கொஞ்சம் மேலே இருக்குது. பட் ஸ்டில் இவ்வளவு நடந்ததெல்லாம் பார்க்கும்போது இது எல்லாமே அதர் தென் லார்ஜ் கேப், எஸ்பெஷலி வந்து மிட்டு கூட இந்த ஸ்மால் அண்ட் மைக்ரோ அண்ட் பியாண்ட் அங்கே தான் வந்து எல்லாமே அடி வாங்கியிருக்கேன். 52 வீக் ஹை பிலோ 100 வந்துச்சு, ரொம்ப ஜஸ்ட் 70 இருக்குது. 52 வீக் லோ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸ்டு ஒரு வியூ தான் கொடுத்துட்ருக்கு. ஒரு பக்கம் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஐடி கூட நல்லா ஓரளவுக்கு ஓகே பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ மற்ற சைடில் வந்து மிட் மைக்ரோ ஸ்மால் எல்லாம் வந்து அடி வாங்கிட்டுருக்கு. ஸோ அது வந்து ஒரு ஹோலிஸ்டிக் வியூ கொடுப்போம்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து அது வந்து ஒரு டேங்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்துட்டு ஒரு டோட்டல் மார்க்கெட்டுடைய ஒரு ஜென்ரல் ட்ரெண்டாகவும் எடுத்துக்க முடியல. பிகாஸ் வந்து செபியுடைய அந்த மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் அந்த ஃபண்ட் ஃப்ளோ நிறைய இருக்குது, அதை கவனிக்கணும்னு சொன்ன அதுக்கப்புறம் இது நிறைய இது நடந்துருக்கு. ஸோ அதனால் வந்து இது எக்ஸாக்டாக ஒரு ஆக்சுவல் ஒரு மார்க்கெட்டுடைய டவுனை நம்ம பார்க்க முடியல. செபியோடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து கொஞ்சம் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை வந்து ஒரு ரீபேலன்ஸ் பண்ணுறதுக்கு நடக்கிற விஷயமாக தான் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஓவராலாக நம்ம பார்க்கும்போது பெரிய ஒரு நெகட்டிவிட்டி கிடையாது. பட் ஸ்டில் வந்து இதை நம்ம ஒரேடியாக வந்து நெக்லெக்ட் பண்ணவும் முடியாது. பார்ப்போம் சார்ட் என்ன சொல்லுது நம்ம பார்ப்போம். சார்ட்டுக்குள்ளே அதெல்லாமே டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நிஃப்டிக்கு யார் நல்லா பாசிட்டிவாக கண்ட்ரிபியூட் பண்ணது அப்படின்னு பார்க்கும்போது ஐசிஐசிஐ பேங்க் நல்லா வந்து ஒரு பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷன் 17.56 பாயிண்ட்ஸ். தென் பாரதி ஏர்டெல் 16.03 பாயிண்ட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கு. டவுன் சைடில் என்டிபிசி -7.33, அல்ட்ரா சிமெண்ட் -4.76 பாயிண்ட் வந்து நெகட்டிவ் கண்ட்ரிபியூஷன். ஸோ பார்த்திங்கனாக்கா மேஜர்லி இந்த ஹெவி வெயிட்ஸு மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தா நல்ல ஒரு க்ரீனில் தான் இருக்குது.
இது ஒரு பாசிட்டிவான அம்சமாக எடுத்துக்கலாம். ஸோ எஃப்ஐ டேட்டா பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ இமீடியட் ஆஃப்டர் த மார்க்கெட் ரெக்கார்ட் பண்ணுறதுனால நமக்கு அப்டேட் இல்லை. ஸோ ஃபார் பார்த்தீங்கன்னா இது எஃப்ஐஐ வந்துட்டு 57 crores வந்து நெட் பையிங்லேயும், டிஐ 9147 crores வந்து நெட் பையிங்லேயும் இருக்காங்க. ஸோ இது வந்து ஒன்றுமே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ இது 57 வந்து யானைக்கு சொல்ல போறி அப்படின்ற மாதிரி தான். ஸோ இது ஒரு கணக்கில் எடுத்துக்க முடியாது. பட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா டிஐ வந்துட்டு நல்ல ஹெவியாக பை பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இன்றைக்கி லாஸ்ட் 2 செஷன்லேயும் வந்து நான் ஒரு லார்ஜ் கேப் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுக்கு இது ஒரு காரணம். ஒரு பக்கம் வந்து இது மைக்ரோ கேப்பு, மிட் கேப்ஸ், ஸ்மால் கேப் எல்லாம் அடி வாங்கிட்டுருக்கேன். பட் ஸோ இது நிறைய பம்ப் ஆனது பார்த்தீங்கன்னாக்கா லார்ஜ் கேப் தான் பம்ப் ஆகிட்டு இருக்கின்றது தெரியுது. ஸோ இது வந்து இந்த டே வைஸ் டேட்டா. ஸோ அதே மாதிரி மந்த் வைஸ் டேட்டா நம்ம பார்க்கலாம். ஃப்ரம் ஆகஸ்ட்டில் இருந்து இருக்குது. ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அப்படியே சார்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ நிஃப்டி ப்ரீவியஸ் க்ளோஸ் 22,356. ஸோ மார்க்கெட் வந்து ஓப்பனிங்லேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டவுன் சைடில் தான் இருந்தது டில் வந்து ஒரு 12 o'clock வரைக்கும். ஸோ லோ பார்த்தீங்கன்னாக்கா 22,224. ஸோ தென் அங்கேருந்து நல்ல ஒரு ரேலி ஃபார்ம் ஆச்சு. பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு மொமெண்டமோட ரேலி. கிட்டத்தட்ட இங்கே டவுனில் இருந்து இந்த ஹை பார்த்தீங்கன்னாக்கா நியர்லி 270 points வந்து ரேலி ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு லாஸ் மொமெண்ட்டை விட வந்துட்டு ஒரு ஸ்டில் அந்த புல்லிஷ்னஸ் எக்ஸிஸ்ட் ஆகிட்டுருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன் இந்த மந்தில் வந்து கண்டிப்பாக வந்து 22,500 டச் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து டச் பண்ணிருச்சு. ஸோ இங்கே லோ ஹை பார்த்தீங்கன்னாக்கா 22,497. ஜஸ்ட் ஒரு 3 point தான் மிஸ் ஆகிருக்கு. ஸோ டச் பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது நல்ல ஓப்பனிங்கில் இருந்தே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ரேலி கொடுத்து தென் ஃபுல்லாக சைட்வேஸு 384 point வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ லோவில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா 47,440, ஹை வந்து 48,161. ஸோ நியர்லி வந்து 700 points வந்து நல்ல ஒரு ரேலி. ஸோ நல்ல ஒரு புல்லிஷ்னஸில் வந்திருக்குன்னு சொல்லலாம். நம்ம டே சார்ட்டில் இன்னும் நம்ம தெளிவாக தான் சொல்லிடலாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி வந்து அகெயின் இன்றைக்கி வந்து ஒரு ஆல் டைம் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கனாக்கா ஒரு பெரிய அளவுக்கு ஒரு மொமெண்டமாக இல்லைன்னா கூட அந்த ரேஞ்ச் பவுண்ட்லேருந்து கொஞ்சம் வெளியில் இருக்குது. பட் நிஃப்டி பொறுத்தவரை எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது. 22,000 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். அதை விட்டுனாக்கா 21,500, ஈவன் 22 வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பிரேக் பண்ண முடியாது. இந்த இடத்துல பார்த்திங்கனாக்கா நல்லா வந்து இந்த சப்போர்ட் எடுத்த இடம் இந்த இடம் தான். ஸோ இது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 point தள்ளி இருக்குது. ஸோ இது பிரேக் ஆகாமல் இருக்கிற வரைக்கும் வந்து நம்ம ஒரி பண்ணிக்க தேவையில்லை. இன்கேஸ் அப்படியே இது பிரேக் வச்சுன்னா கூட 21,500 வந்து ஒரு புல் பேக் மாதிரி எடுத்துக்கலாம். அதையும் பியாண்ட் போச்சுன்னா ட்ரெண்டு மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு பார்க்கும்போது எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது. ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் ரேலி ஆகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ பேங்க் நிஃப்டி நம்ம பல நேரங்களில் பல ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்திங்கன்னா தெரியும். இந்த 45,47,000 இது வந்து ஒரு ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். எஸ்பெஷலி நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தாரு இந்த ஹை வந்து இது பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா அது பிரேக் ஆகிட்டு இங்கே 47லேருந்து நியர்லி 1000 points வந்தாச்சு இப்போ. ஸோ இப்போ 47 வந்து இப்போ இமிடியேட் சப்போர்ட் இருக்குது. ஸ்ட்ராங் சப்போர்ட்டாகவும் அதை ஆக்ட் பண்ணும். ஸோ இன்னும் இது ஃபர்தராக வந்து இது ஆல் டைம் ஹை போச்சு அப்படின்னாக்கா இந்த ஆல் டைம் ஹை வந்து இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக பிஹேவ் பண்ணும். ஸோ ஆல் டைம் ஹை எவ்வளோ இருக்குது அப்படின்னாக்கா இந்த கேண்டில் நமக்கு எப்போ ரெக்கார்ட் ஆனது 28 டிசம்பரில் வந்தது. ஸோ 48,636. ஸோ இப்போ இது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஈவன் இந்த ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி வந்து 22,700 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது ஃபர்தராக ரேலி ஆச்சுனாக்கா 25,000 வந்து 23,000 வந்து ஈஸியாக வந்து நிஃப்டி டச் பண்ணிடும். ஸோ பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு பேங்க் நிஃப்டி வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து டாப் ஹெவி வெயிட் இண்டஸ்ட்ரி இன் நிஃப்டி. ஸோ அந்த வகையில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம லார்ஜ் கேப் வச்சு மார்க்கெட்டை டிசைட் பண்ணிடக்கூடாது. மிட் அண்ட் ஸ்மால் கேப் என்ன சொல்லுதுன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு மிட் அண்ட் ஸ்மால் 400 இண்டெக்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி 188 point வந்து நெகட்டிவில் இருக்குது.
ஸோ இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னாக்கா இப்போ நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இந்த 60,500 600 இந்த ஜோன் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட், இது பிரேக் ஆகக்கூடாது. ஸோ இன்றைக்கே கூட பார்த்திங்கனாக்கா இந்த ஏரியா இந்த லோ இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா 16,587 வந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து அந்த சப்போர்ட் ரேஞ்ச் டச் பண்ணிவிட்டு தென் வந்து ஃபர்தராக மேலே வந்திருக்கு. ஸோ அங்கேருந்து வந்துட்டு நல்ல ஒரு 200 பாயிண்ட் அந்த டெயில் பார்த்தா தெரியும். ஸோ அந்த வகையில் வந்து கொஞ்சம் வந்து புல்லிஷ்னஸ் தெரியுது. பட் ஓவராலாக பார்க்கும்போது வந்து இது வந்து நம்ம பெரிய அளவில் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக சொல்ல முடிய மாட்டேங்குது. பார்த்திங்கனாக்கா இங்கேருந்து ஒரு நிமிஷம், ஸோ கொஞ்சம் வந்து பிரேக் ஆகிட்டுருக்கு. இன்னொன்று வந்து இது வந்து 50 EMAக்கு எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் குரூஷியல் பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த இடம் வந்து இது பிரேக் பண்ணணும். பிரேக் வச்சுனாக்கா நம்ம ஃபர்தர் ஒரு ரேலி எதிர்பார்க்கலாம். எல்லாம் ஒன்றா சைட்வேஸில் இருக்கலாம், இல்லைனாக்கா டவுன் சைடுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது கூட நான் எப்படி பார்க்குறேன்னாக்கா இது வந்து செபியுடைய அந்த கைட்லைன்ஸ் வந்தது இல்லையா. ஸோ மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் நிறையா ஃபண்ட் ஃப்ளோ இருக்குது. ஸோ அதை வந்து என்ஷூர் பண்ணணும், சேஃப்டி என்ஷூர் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு இது கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பை இட் செல்ஃப் வந்து இதை ஒரு நெகட்டிவிட்டி இல்லாமல் இந்த ரெகுலேட்டரியுடைய ஒரு கைட்லைன்ஸில் வர ஒரு சின்ன இம்பேக்ட் தான் அது. பார்ப்போம். இது வந்து சப்சிக்வெண்ட் செஷனில் தான் எனக்கு இது கன்ஃபார்மாக தெரியும். இந்த ட்ரெண்ட் ரிவர்ஸெல்லாம் இல்லை உண்மையிலே வந்து கைடன்ஸுடைய ரிஃப்ளெக்ட் ஒரு ரீபேலன்ஸிங் மாதிரியான்றது. ஸோ இது வந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப் 400க்கு. அதே மாதிரி நம்ம மைக்ரோ கேப்புங்கும்போது எக்ஸாக்ட்லி சேம் பேட்டர்ன். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிஃப்டியெல்லாம் நல்லா மேலே போய்ட்டு இருந்தால் கூட இந்த 52 வீக் ஹை வந்து நம்பர் நிறைய குறைஞ்சிருக்கிறது காரணமும் டிக்ளைன் நம்பர்ஸ் வந்து நிறைய வந்து இன்க்ரீஸ் வந்த காரணம் பார்த்திங்கனாக்கா இந்த மிட் ஸ்மால் மைக்ரோ கேப் இந்த இண்டெக்ஸில் வர்றது தான். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இதோடைய மொமெண்டம் வந்து இண்டிகேட்டரில் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியுது. இட் லாஸ் த மொமெண்டம். சிமிலர்லி நம்ம மிட் அண்ட் ஸ்மால் 400 வந்து மொமெண்டம் லாஸ் ஆகிட்டுருக்கு. இன்னொன்று இந்த 50 மார்க், இது வந்து எக்ஸாக்டாக 50 மார்க்கில் இருக்குது மிட் அண்ட் ஸ்மால் 400. பட் மைக்ரோ கேப் பார்த்திங்கனாக்கா நல்லாவே வந்து அது பிரேக் ஆகிடுச்சு அது. ஸோ அட்லீஸ்ட் இங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து இப்போ இந்த கேண்டில் வந்து இந்த டெய்ல் வந்து ஒரு சின்ன ஒரு ஹோப் கொடுக்குது. பட் மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் இருக்கிற அளவுக்கு நான் ஹோப் இங்கே இல்லை. ஸோ ரொம்ப காஷியஸாக இருக்கணும். ஸோ யாராவது பொசிஷன் வந்துட்டு மிட் அண்ட் ஸ்மால் இருக்குது, மைக்ரோ கேப் அந்த இதில் இருக்குது அப்படின்னாக்கா ஒரு டைட் ஸ்டாப்லஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இன்னொன்று இந்த இது மிட் ஸ்மால் 400 அண்ட் மைக்ரோ கேப்லாம் வந்துட்டு விழுந்தால் டக்குன்னு விழுந்துடும். ஸோ பெஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு ஒரு திருப்பம் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வெயிட் பண்ணுறது தான் சரியான முடிவாக இருக்கும். நீங்கள் வரணும் அனலைஸ் பண்ணிட்டு உங்கள் ஓன் டெசிஷன் எடுங்க. ஓகே, ஸோ இது வந்து நம்ம மார்க்கெட் பார்த்து நம்ம யூஎஸ் மார்க்கெட் பிக் பிரதர் என்ன சொல்லாருன்னு பார்ப்போம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னாக்கா டவ் 400 பாயிண்ட் வந்து லாஸ்ட் செஷனில் டவுன் ஆகிருக்கு. S&P 500 52 பாயிண்ட்ஸ், நாஸ்டாக் வந்து 267 பாயிண்ட் வந்து டவுன் ஆகிருக்கு. ஸோ பை த டைம் ஆஃப் ரெக்கார்டிங் இந்த வீடியோ பார்க்கும்போது யூகே மார்க்கெட் அண்ட் யூரோ மார்க்கெட் எல்லாமே வந்து கொஞ்சம் பிட் க்ரீன்லேயே தான் இருக்குது. எபோவ் 0.5லேருந்து நம்ம கொஞ்சம் டீப் க்ரீன் எடுத்துக்கலாம். பட் ஸ்டில் வந்து ஒரு டீசெண்டாக வந்து ஒரு க்ரீனில் இருக்குது. பார்ப்போம் எண்ட் ஆஃப் த டே எப்படி மார்க்கெட் முடியுது அப்படின்றத. ஸோ நம்ம சார்ட்டில் டவ் பார்க்கலாம். ஸோ டவ் பொறுத்த வரைக்கும் வெகின் கன்சாலிடேஷனில் தான் இருக்குது. ஸோ இந்த ஜோன் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இந்த ஜோன் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஜோனாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து பிரேக் பண்ணணும். பட் இது டவ் கம்பேர் பண்ணும்போது அவங்களுடைய ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸ் S&P 500 வந்து நல்ல ஸ்டில் வந்து ஒரு ஹோப் கொடுக்குது, ஃபர்தராக மேலே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி. பட் ஸ்டில் ரெண்டு இதுலேயும் வந்து ஒரு எந்த ஒரு ஸ்ட்ராங் நெகட்டிவிட்டி எதுவுமே கிடையாது. சப்சிக்வெண்ட்ஸில் எப்படி வருதுன்ட்டு. ஸோ இந்த ஒரு இதில் நெகட்டிவிட்டி இல்லாத ஒரு விஷயம் வந்து நமக்கு எகைன் பாசிட்டிவாக நம்ம மார்க்கெட்டுக்கு எடுத்துக்கலாம். ஸோ அந்த ரிஃப்ளெக்ஷன் இன்னும் பார்த்துருக்கோம். நம்ம நிஃப்டி இன்னி கூட வந்து ஒரு ஆல் டைம் டச் பண்ணியிருக்கேன். பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் அமௌண்ட் ஆகிட்டுருக்கு இப்போது மொமெண்டம் சைட். பட் ஓன்லி நமக்கு வந்து ஏன் அந்த டிக்ளைன் நம்பர்ஸ் நிறைய இருக்குது, 52 வீக் லோ வந்து நிறைய இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அகெயின் மிட் ஸ்மால் மைக்ரோ அண்ட் பியாண்ட் அந்த ஸ்டாக்ஸில் இருக்கிறது தான் அந்த எல்லாமே. ஸோ ஓவராலாக ஸ்டில் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி தெரியுது. பார்ப்போம் சப்சிக்வெண்ட்ஸில் எப்படி இருக்குது அப்படின்றது.
ஓகே வாஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பை. தேங்க்யூ.